எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான ஆச்சரியகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. த்ரிஷா அவர்கள் சொன்ன குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இதை நம்மளால் நம்புறதா வேண்டாமாங்கிற அளவுக்கு நமக்கு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை த்ரிஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, அதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ரொம்ப முக்கியமாக இதற்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. அதுவும் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல மிக பெரும் அளவுக்கு ட்ரெண்டிங்காக போயிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு முதல்வர் ஆயிட்டாரு. உண்மையை சொல்லப்போனால் நம்முடைய தளபதி அவர்கள் முதல்வர் ஆனதிலிருந்து நம்முடைய தமிழகத்துக்கு பல நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பல புதுமையான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்கிட்டே இருந்தால் அடுத்த 4-5 வருடங்களில் நம்முடைய தமிழகம் உலக அளவில் இருக்கிற பல சிறந்த நாடுகளையே தோற்கடித்து விடும். அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிடும். அவருடைய குறிக்கோள் என்னன்னு அவரே சொல்லியிருக்காருன்னா 2036 ஆண்டுக்குள்ள நம்முடைய தமிழகத்தை $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோள், லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட முதல்வர் விஜய் அவர்கள் குறித்து நம்முடைய தமிழகத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலும் சிறந்த ஆட்சியை கொடுக்குறாரு, லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய தொண்டர்களும் தாய்மார்களும் பெண்களும் இவங்கெல்லாம் ஒரு கவலைப்படுற விஷயம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் அவருடைய குடும்பத்தினரும் பிரிஞ்சு இருக்கிறது தான். அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் இந்த ஒரு டைம்ல முதல்வர் விஜய் கூட இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்வர் விஜய் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கும் போதெல்லாம் கூட இருந்த சங்கீதா அவர்கள் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் இவ்வளோ ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது அவங்க கூட அவங்களுடைய மனைவியோ மகனோ மகளோ இல்லாதது எங்களுக்கு மிக பெரும் அளவுக்கு வருத்தமாக இருக்குது. இவங்க 2 பேரும் சீக்கிரமாக சேரணும் அப்படின்னு ஒவ்வொரு தொண்டர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதே தொண்டர்களும் இதே பெண்களும் தாய்மார்களும் கோபப்படுற விஷயம்னா த்ரிஷா அவர்கள் தான். ஏற்கனவே கல்பாத்தியுடைய திருமணத்திலாகட்டும், இல்லை அஜித் அவர்களுடைய இறுதி சடங்குகளாகட்டும், அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்குகளாகட்டும், முதல்வர் விஜய் அவங்களோட த்ரிஷா அவர்கள் வந்திருப்பாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிருப்தியை சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே ஏற்படுத்தி இருந்துச்சு. ஈவன் பார்த்தீங்கன்னா டிவிகேவுடைய தொண்டர்களும் டிவிகேவுடைய ரசிகர்களும் தளபதி விஜயுடைய ரசிகர்களும் பெண்களும் தாய்மார்களும் மிக பெரும் அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. த்ரிஷாவை முதல்வர் விஜய் அவர்கள் இப்படி கூட்டிட்டு போகிறது தப்பு, அது சங்கீதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும், ஒரு பெண்ணா அந்த வழி ஒரு பெண்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு டிவிகே மற்றும் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களுமே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே த்ரிஷா மேலே மிக பெரும் அளவுக்கு கடும் கோபத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போய், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போய், எங்களுடைய அண்ணனை விட்டுட்டு போயிடு, எங்களுடைய அண்ணனுக்கு தொந்தரவு கொடுக்காத, எங்களுடைய அண்ணனுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தாத அப்படின்னு த்ரிஷா அவர்களை கடுமையாக தாக்காதவங்க யாருமே கிடையாது. அனைத்து முதல்வர் விஜயருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் மிக பெரும் அளவுக்கு த்ரிஷாவை கடுமையாக தாக்குனாங்க. இப்படி இருக்கிறது தான் இப்போ ஒரு குறிப்பிட்ட செய்தி வெளியாக இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் தன்னுடைய நெருங்கிய வட்டார என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னை நிறைய பேர் முதல்வர் விஜயோட சேர்த்து வச்சு மிக பெரும் அளவுக்கு தவறாக பேசுகிறாங்க. ஆனால் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் எனக்கும் தெரியும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு நீடிக்குது அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே எனக்கும் சிம்புவுக்கும் சில வருடங்களாக நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி போயிட்டுருக்குது. அவங்களுடைய அப்பா அம்மாவும் என்னுடைய அப்பா அம்மாவும் முழு மனதார ஒத்துக்கிட்ட பிறகு நாங்கள் சீக்கிரமாகவே மேரேஜை அறிவிக்க போகிறோம். சிம்புவும் மேரேஜ் பண்ணல, நானும் மேரேஜ் பண்ணல. எல்லாத்துக்கும் மேலே அவர் என்னை ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாரு. எனக்கும் முதல்வர் விஜய்க்கும் இருக்கிற நட்பை அவரும் புரிஞ்சிக்கிறாரு. இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களும் என்னை இவ்வளவு கோபமாக கிண்டல் பண்ணி என்னை அவமானப்படுத்தும் போது சிம்பு அவர்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் சீக்கிரமாகவே இந்த குறிப்பிட்ட விஷயம் அனௌன்ஸ் பண்ணப்படும். அப்போ ஒட்டுமொத்த தமிழகமே எவ்வளவு பரபரப்பாக இதை பற்றி பேச போகிறாங்க பாருங்கன்னு த்ரிஷா அவர்கள் சிம்புவுக்கும் அவங்களுக்கும் சீக்கிரமாக மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு அவங்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு அதிர்ச்சி தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.